தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல பா 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 அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கோட G5 OTT-ல அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த படத்துல திலீப் தான் வந்து பாத்தீங்கன்னா லீட் கேரக்டர் பண்ணிருக்காரு. மம்முட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமியோல வந்திருக்காரு. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாயகன் திலீப் வந்து பாத்தீங்கன்னா கேரளா சீஃப் மினிஸ்டரை கடத்துறாரு. ஸோ இதை கண்டுபிடிக்க வரக்கூடிய போலீஸ் ஆபீசர் என்னென்ன விஷயங்களை பண்றாரு, ஸோ நம்ம நாயகன் திலீப் ஏன் கேரளா சீஃப் மினிஸ்டரை கடத்தினாரு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, ஸோ ஸோ அவருக்கும் அந்த போலீஸுக்கும் இடையே என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அண்ட் டூ சைடு என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, அதாவது கேரளா படங்கள் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா மலையாள படம் அப்படின்னாலே உண்மைக்கு நெருக்கமா படங்கள் இருக்கும், அது ரசிக்கக்கூடிய வகையிலையும் எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு மாறுபட்ட வித்தியாசமான படமா கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ், அதாவது ஒரு சில ரெஃபரன்ஸ் நமக்கு புரியாத மாதிரி இருக்கு, மற்றபடி பல விஷயங்கள் புரியாத மாதிரி இருக்கு. என்னதான் ஒரு சில விஷயங்கள் ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் அது பெரிய அளவுல அந்த ரெஃபரன்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு வித்தியாசமான கான்செப்டா இருக்கட்டும், பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல மம்முட்டியினுடைய கேமியும் அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ அவருடைய போர்ஷன்ஸ் ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் மற்ற விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுல எடுபடலை அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல குறிப்பா திலீப் வந்து எதுக்கு அவரை நம்ம சிஎம் கடத்துறாரு, ஸோ அதுக்கான அந்த காரணம், அந்த மோட்டிவ் வந்து பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா இல்லை. அதே போல ஒரு பெரிய பரபரப்போ சுவாரஸ்யமா இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கு, ஒன் சைடாவே போயிட்டு இருக்கு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கான்செப்டா ட்ரை பண்ணியிருக்காங்க, அது பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னுதான் எனக்கு தோணுது. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்க ரேட்டிங் 5.2.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி.